ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி மாவு ஒரு கப் இருந்துச்சு அப்படின்னா இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து இந்த கப்பில் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி தோசை மாவெல்லாம் அரைச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்நாக் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காலையில் இட்லி மாவு அரைச்சிங்க அப்படின்னா ஈவினிங் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கரெக்டாக 30 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இதே தண்ணியிலேயே நம்ம அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. இப்போ இது வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப குழைய வேக வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஓரளவுக்கு வெந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்துடலாம். கடலைப்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து கீழே வச்சிடலாங்க. அது நல்லா ஆறி வரட்டும். அதுக்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வெல்லத்தை துருவி உள்ளே சேர்த்துக்கலாங்க. அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னா கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதுக்கு சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இது நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. ஏலக்காய் பவுட்ரு இல்லை அப்படின்னா 2 ஏலக்காய் லைட்டாக தட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். கடலைப்பருப்பு பாருங்கள், அதுக்குள்ளே நல்லா ஆறிடுச்சு. நம்ம கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடித்து எடுத்துக்கலாங்க. இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றி தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு இல்லைங்களா, அதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை அப்படியே டேரெக்டாக சேர்க்காம ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடித்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இது சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். ஒரு வேளை நீங்கள் சர்க்கரை பாகு கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே அடியாக உள்ளே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு லட்டு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதாவது உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் ஒரு மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்திருக்கேன். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாமே சூப்பராக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இல்லைங்களா. இப்போ காலையில் இட்லி தோசைக்கு மாவு அரைச்சிங்க அப்படின்னா சாயந்தரம் இது நம்ம செய்யும்போது தாங்க நல்லாயிருக்கும். ரொம்ப மாவு பிடிச்சிது அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. 1 கப் அளவுக்கு இட்லி தோசை மாவு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக அந்த மாவோட சேர்த்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இல்லைங்களா, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டாங்க ஒவ்வொன்றா உள்ளே சேர்க்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கலர் மாதிரி அது டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆல்ரெடி கடலைப்பருப்பெல்லாம் வேக வச்சு தான் எடுத்துருக்கு இல்லைங்களா, அதனால் ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லைங்க. லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், இட்லி தோசை மாவு வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இட்லி தோசைக்கு மாவு அரைச்சிங்க அப்படின்னா ஈவினிங் டைம் இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்களும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.